ஒரு நாள் டெல்லில இருந்து 4 பேரு ஊரு சுத்தி பார்க்கலான்னு போறாங்க. சோனு, மோனு, டீனா மற்றும் சோனத். போகும்போது சோனு எல்லாருக்கும் இப்படின்னு சொல்றா. இந்த ட்ரிப் நிஜமா செம்மையா இருக்க போகுது. போற இடம் ரொம்ப பசுமையா இருக்கும். டெல்லியில இருந்து போர் அடிச்சு போச்சு. இப்ப அங்க போறது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். டெல்லிய பாரு, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பொல்யூஷன். டெல்லியில யாராவது கொஞ்ச நாள் இருந்தாலே போதும், அவங்களுக்கு எல்லா நோயுமே வந்துரும் போல. அந்த அளவு இங்க இருக்கிற காத்து அவ்வளோ மாசுபட்டிருக்கு. நாம இங்க இருந்து சிம்லாவுக்கு போறது நிஜமா செம்மையா இருக்க போகுது. நீ சொல்றது சரிதான் நண்பா. ஆனா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா? நம்ம போயிட்டு இருக்கிறோம்ல இந்த வழியில பேய், பிசாசு எல்லாமே இருக்கான் தெரியுமா? அதனால இந்த வழியில போறது அவ்வளோ ஆபத்தான். இந்த வழியில போனா ஆக்சிடென்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க யாராவது விபத்துல இறந்து போனாங்கன்னா அவங்களோட ஆத்மா இருக்குல்ல, அது இங்கே தான் சுத்திட்டு தெரியுமா? பாரு சோனு, நீ சரியா சொன்ன. இந்த மாதிரி பேய்கள் கண்டிப்பா இருக்காமா. என்னோட அங்கிள் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. அவங்க கூட இந்த மாதிரி தான் ட்ரிப்புக்கு போயிருந்தாங்களாம். அந்த நேரத்துல அவங்க பேய் பார்த்தாங்களாம். அவங்க ஒரு ஹோட்டல்ல போய் தங்கியிருந்தாங்களாம். அந்த ஹோட்டல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க தப்பிச்சு வந்திருக்காங்க. அட என்னப்பா, நீங்களா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேய், பூதம் இதெல்லாம் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? பேய், பூதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை தான். நீங்க அந்த மாதிரி எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நாம லீவுக்காக தான் இங்க வந்திருக்கோம். வந்த இடத்துல ஜாலியா இருங்க. பேய், பூதம் பத்திலாம் எதுவும் கவலைப்பட்டு இருக்காதீங்க. சொல்றது புரிஞ்சதுல்ல? அரே மோனோ, என்ன பேசிக்கிட்டு இருக்கனே? நம்ம எல்லாம் ஹாலிடேக்காக வீட்ல இருந்து தூரம் வந்திருக்கோம் என்ஜாய் பண்றதுக்கு. இது எல்லாமே கவனிக்கணும் இல்லையா? அட சரி சோனல், பேய், பூதம் அப்படி ஏதாவது இருந்தா எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நிஜமாவே அதெல்லாம் மூட நம்பிக்கை தான். உனக்கு தெரியுமா, நான் இது எதை பார்த்துமே பயப்படவே மாட்டேன். என் முன்னாடி நீங்க பேய், பிசாசு பத்திலாம் பேசாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்களா யாரப்பா இந்த காலத்துல கூட பேய், பிசாசு இதெல்லாம் நம்பிக்கிட்டு அதை போய் என் முன்னாடியே பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு நம்பிக்கை இல்லல்ல? நான் பேய நம்புறது எப்படின்னு உனக்கு கத்து கொடுக்கறேன். என்கிட்ட ஒரு கேம் இருக்கு. அட சோனல், நீ இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்க? பேய பத்தி எனக்கு பேசினாலே பயத்துல உடம்பெல்லாம் நடுங்குது. என்ன மன்னிச்சிரு. இனிமே பேய், பூதம் எதை பத்தியுமே பேச வேண்டாம். பேய் ஏதாவது வந்துருச்சுன்னா நம்மள யார் காப்பாத்துவாங்க? அத பத்தி நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. அட சோனு, நீ இவ்ளோ பெரிய கோழியா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னடா நீ இவ்ளோ பெரிய பயந்தாங்கோழியா இருக்க? சோனல், நீ ஒண்ணு பண்ணு. எனக்கு அந்த விளையாட்டு விளையாட ஆசையா இருக்கு. சரி, நம்ம ஹோட்டலுக்கு போன உடனே ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டு அந்த கேமை விளையாடலாம். மோனு சொன்னதை கேட்ட உடனே அவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போறாங்க. பாத்துட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எல்லாருமே ரூமுக்கு வந்து இறங்கிட்டாங்க. அட, ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. வாங்க, சீக்கிரமா நம்ம பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட கிளம்புவோம். அப்புறம் நிம்மதியா சாப்பிடுவோம். எல்லாருமே ஹோட்டல்ல இருந்து அவங்களோட பேக்ஸை இறக்கி கொண்டு வந்து ஹோட்டல்ல வச்சிடுறாங்க. ஏய் வாங்க, சீக்கிரமா வந்து உங்களோட கைகளை கழுவுங்க. அப்புறம் சந்தோஷமா சாப்பிடுவோம். இப்ப நம்ம எல்லாரும் சிம்லாவுக்கு வந்திருக்கோம். அப்புறம் இப்ப எனக்கு டயர்டா இருக்கு, நம்ம சாப்பிட்டு தூங்குவோம். அட நண்பா, என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம டெல்லியில இருந்து இவ்வளவு தூரம் ஜாலியா இருக்க தான் வந்திருக்கோம். ஒன்னும் தூங்குறதுக்கு இல்ல. வா, நம்ம சீக்கிரமா சாப்பிடுவோம். அப்புறம் சோனால் சொன்ன அந்த கேமை விளையாடுவோம். அது ஜாலியா இருக்க போகுது. நம்ம பேயோடையே விளையாட போறோம். நான் பேய் பூதத்தெல்லாம் பார்க்கவே இல்ல. நான் இன்னைக்கு பார்க்க போறேன். பேய் பூதெல்லாம் எப்படி இருக்கும்னு. மோனு சொன்னதை கேட்டு அவர் ரொம்பவே பயந்து போறா. அரே மோனு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? பாரு, என்னால இதெல்லாம் முடியாது. இந்த பேய்னா எனக்கு நிஜமாலே பயம். பாரு, நம்மளுக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரோட லைஃப் ரிஸ்க் ஆயிடும். பாரு, எனக்கு இந்த கேம் ஆடுறதுல இஷ்டம் இல்ல. உங்க யாரையா கூட நான் விளையாட விட மாட்டேன். ஐயோ டீனா, இவரு பேய் இல்ல அது இதுன்னு சொல்லி விளையாடுறாரு. நம்ம ஒரு வாட்டி விளையாடி காமிச்சிடலாம் இல்லையா? சரி, நான் இன்னைக்கு அந்த விளையாட்டை விளையாடாம தூங்கவே மாட்டேன். அந்த விளையாட்டை விளையாண்டாதான் உங்களுக்கு தெரியும் பேய்லாம் எதுவும் இல்லைன்னு. அப்புறம் இந்த சிம்லா எப்படி இருக்கு? குளிரோட செம்மையா இருக்குல்ல. ராத்திரி அப்படியே வெளியே போனா இன்னும் நல்லா இருக்கும். பேய் வந்தா சிம்லாவோட கிளைமேட்டை பேயோட என்ஜாய் பண்ணுவோம்.
சரி, நான் சொன்ன அந்த ரூல்ஸுக்கு ஒத்துக்கணும். ஏன்னா பேய் வந்துச்சுன்னா நீ தான் அத பண்ணணும். சரி, நான் அதை ஏத்துக்கிறேன். சோனு மற்றும் மோனல் சரின்னு ஒத்துக்கறாங்க. டினு மற்றும் சோனு வேணான்னு அவரை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. நான் கேட்கல. சரி, மோனு இன்னைக்கு ராத்திரி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுடு. ஒருவேளை இன்னைக்கு கூட லாஸ்ட் நைட்டா இருக்கலாம்ல. ஆஹா, ஏன் இல்ல? அதுவும் கூட சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வரும். 4 பேரும் டின்னர் சாப்பிட்டு ஆட உட்கார்றாங்க. சோனல் ஒரு பேப்பர்ல சார்லி சார்லின்னு பேர் எழுதி கிராஸ் சிம்பல போட்டு விடுறா. அதுக்கப்புறமா 4 பக்கமும் எஸ் நோன்னு எழுதிடுறா. மோனு, பாரு, இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது விளையாட்டு இல்ல, பாரு. கேம் ஆட ஆரம்பிச்சிடலாமா? கேம் ஆரம்பிச்ச உடனே பேய் இந்த ரூமுக்குள்ள வந்துடும். நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, பேய் வந்திருக்குன்னு பயந்து யாரும் கேம்ல இருந்து பாதியில எந்திரிச்சு போக கூடாது, சரியா? சோனல், நீ முதல்ல பயப்படுறத நிறுத்து. இப்ப கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். மோனு சொன்னதை கேட்டு சோனலுக்கு இன்னும் கோபம் வந்துடுது. அதுக்கப்புறம் கேம அவங்க ஆரம்பிக்கிறாங்க. சார்லி 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 சார்லி, நீங்க இருக்கியா? அது மேல வச்சிருக்க பென்சில் மூவ் ஆகாது. சோனல், இந்த சிம்லாவோட குளிர்ல இந்த நடு ராத்திரியில வெளியில நிக்கிறதுக்கு தயாராரு. சோனல் மோனல் கேட்டதுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ணாம மறுபடியும் சார்லிய கூப்பிடுறா. சார்லி சார்லி, நீங்க இருக்கியா? பென்சில் அப்படி எஸ் கிட்ட போய் நின்னதை பார்த்து பயந்து போறாங்க. ஆனா மோனு மட்டும் அது கண்டுக்க மாட்டாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வேணும்னே சோனல் தான் அந்த பென்சில் மூவ் ஆகுற மாதிரி ஏதோ பண்ணிருக்கான்னு. அட, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இங்க எந்த ஆத்மாவும் இல்ல. சோனல், நீ சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. என்ன நினைச்சிட்டு இருக்க எங்களை பைத்தியம்னா? நான் பைத்தியம் இல்ல. எல்லாமே ஜோக் கிடையாது மோனு. நான் உன்கிட்ட ஜோக் பண்ணிக்கிட்டு இல்ல. கண்டிப்பா எங்க ஒரு ஆத்மா இருக்கு. நீ இதெல்லாம் ஜோக்கா எடுத்துக்கிட்டு உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, பாத்துக்கோ. ஓஹோ, இந்த பென்சிலுக்கு என்ன காலா இருக்கு சொல்லு. நாம அது பேர் சொன்ன உடனே பென்சில் அப்படியே எந்திரிச்சு நின்னு டான்ஸ் ஆடுறதுக்கு இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். சரி, நீங்க பேய்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க. ஆனா நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற வரை யாருமே இங்க இருந்து எந்திரிச்சு போக கூடாது, சரியா? சரி சோனல், நீ சொல்ற வரைக்கும் யாரும் எந்திரிக்க மாட்டோம். அட, நீங்களா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? சார்லி சார்லினா ஒன்னும் நடக்க போறது இல்ல. சரி சரி, நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க. சார்லி 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 சார்லி, இந்த வாட்டி நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகுவனா? அவ அப்படி கேட்ட உடனே அந்த பென்சில் எஸ் மேல மூவ் ஆகி நிக்குது. இப்ப சோனு. சார்லி சார்லி, நான் வளர்ந்து பெரியவனாகி நல்லா சம்பாதிப்பனா? பென்சில் மூவ் ஆகாது. சோனு மறுபடியும் கேக்குறான். சார்லி சார்லி, நான் வளர்ந்து பெரியவனாகி நிறைய பணம் சம்பாதிப்பனா? பென்சில் மூவ் ஆக ஆரம்பிச்சு மறுபடியும் எஸ் மேல வந்து நிக்குது. இப்போ மோனுவோட சான்ஸ். சார்லி சார்லி, உனக்கு என்ன பைத்தியமா? மோனோட கேள்வி கேட்ட உடனே பென்சில் மூவ் ஆகாது. எல்லாமே அமைதியா இருக்கும். மறுபடியும் கேக்குறான். சார்லி சார்லி, உனக்கு என்ன பைத்தியமா? பென்சில் மறுபடியும் மூவ் ஆகாது. பாத்தீங்களா, நான் உன்கிட்ட சொன்னல சோனல். இது பாரு, இதுவும் பண்ணாம ஒரே இடத்துல அப்படியே இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு பாரு, இது எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்ல. ஒருவேளை நிஜமாலுமே பைத்தியமா இருக்குமோ? அப்புறம் மோனு அந்த பென்சில காலால எட்டி ஒதிச்சிட்டு அவன் ஏஞ்சி நின்னுக்கிறான். ஏய் மோனு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நான் உன்னை நிக்க கூடாதுன்னு சொன்னல. அப்ப பென்சில் சடனா எஸ் மேல வந்து நிக்குது. ரூம்ல இருக்க லைட் ஆன் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. ஐயோ அம்மா, காப்பாத்துங்க! ஐயோ, சாக போறனே, காப்பாத்துங்க! அப்ப ஒரு வாய்ஸ் கேக்குது. அது அங்க இருந்த பேயோட வாய்ஸ். நான் பைத்தியம் தான், பாரு நான் உங்களை என்ன பண்ண போறேன்னு. பைத்தியம் பிடிச்ச பேய் என்ன வேணாலும் பண்ணும் இல்லையா? அப்ப ரூமோட லைட்ஸ் ஆஃப் ஆயிடுது. அப்புறம் மோனுவை தூக்கி அந்த பேய் செவர்ல அடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் லைட்ஸ் தானே ஆன் ஆகுது. மோனுவோட மெமரிஸ் எல்லாமே போயிடும். அப்பத்துல இருந்து அவனால பேச முடியாது, கேட்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு.